ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். அழகான கங்கை கரையோரம் ஜோரா நம்ம நிதானமாக காலார நடந்துட்டுருக்கோம். அதாவது இப்போ இவ்வளோ நாள் சொன்ன விஷயங்களில் கங்கையினுடைய இந்த கரை அந்த கரைன்னு மாற்றி 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 நாம் சுகமாக அலைஞ்சின்ட்டுருக்கோம். ஆனால் நிறைய நான் இந்த உத்தராகண்டில் போகும்பொழுது சிலதெல்லாம் நதியுடைய எந்த கரையில் இருக்கும், சிலதெல்லாம் நதியினுடைய அந்த கரையில் இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கேன். இது பழைய கோவில் மாதிரி இருக்கே, இது என்றைக்கா ஒரு நாள் பார்க்கணும். நிறைய இடம் பார்த்து வச்சுருக்கேன், நிறைய விஷயங்கள் எங்கெங்கெல்லாமோ படித்து வச்சுருக்கேன். ஏதோ ஒரு காலகட்டத்தில் பகவான் காட்டி கொடுக்குறான். அத்தனை ஆச்சரியம் இந்த கங்கா மாதா. நம்ம புராணங்கள் எல்லாம் நம்ம மனசை அவ்வளோ அழகாக பக்குவப்படுத்துறது. ஏன்னா மனசு தான் நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ், மனசு தான் நம்முடைய பலகீனம். நம்ம மனசை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறது தான் பெரிய ரகசியம். நம்ம சனாதன தர்மம் அப்படி ஒரு மனோபலத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கறது, மனசை அத்தனை அழகாக பலப்படுத்திடுறது. அதில் தான் ரொம்ப அழகாக இந்த யாத்திரை, இந்த விஷயங்கள்லாம் காண கிடைக்கிறது. நான் நேத்தியே சொல்லிகிட்டு இருந்தேன், சில இடங்கள்லாம் புராணத்தில் சொல்லியிருக்கான அந்த இடங்கள்லாம் நான் தேடின்னு இருக்கேன். சிலதெல்லாம் ஓரளவுக்கு தெரியறது, அதனால் தெரிஞ்ச இடங்களாம் கூடுமான வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ சில விஷயங்கள்லாம் இங்கே சொன்ன பிறகு தேடி கண்டுபிடிச்சு பார்த்துருக்கேன். நம்ம அடுத்து அழகாக இந்த கேதார கண்டம் முழுக்க முழுக்க நாரதர், ஸ்கந்தன் இவர்களுடைய சம்வாதம். அடுத்த விஷயம் சொல்கிறார். சூத உவாச்ச இதி தன்னாரத ஸ்ருத்வா ஸ்கந்தேன சமுதீரிதம் ஆச்சரியம் பரமம் பிராப ஸ்ருத்வா தத்தீர்த்த வைபவம் ஆனந்தம் ச சமாபன்னோ ந கிஞ்சித் பிரத்யபத்யத புனஸ்வஸ்தோ மகாபாக பர்யப்ரச் பவாபஹம் மாஹாத்மியம் தீர்த்தவர்யாணாம் பக்தநம்ரோ மகாமுனி. ரொம்ப அழகாக ஜோரா சூதர் சொல்கிறார். நிறைய உத்தமமான தீர்த்தங்களை பற்றி எல்லாம் கேட்ட நாரதர் ரொம்ப ஆச்சரியத்தோடு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கேட்ட விஷயங்களில் மக்னமாகி கிடந்தார். இந்த சத்சங்கத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அதை மனசு அப்படியே காம் டவுன் பண்ணிடும், நம்மளுடைய சிந்தனையை தெளிவு பண்ணும், தேவையில்லாத எண்ணங்கள் அப்படியே ஃபில்டர் ஆகிடும். அது சத்சங்கத்தினுடைய பலம். சத்சங்கம் கேட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மனசு அப்படியே வேற ஒன்றும் பேச தோணாது, அதுலேயே மூழ்கி கிடக்கும். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து நாரதர் சமாதானமாகி, அதாவது அந்த ஒரு தெய்வீக பரவசனிலேருந்து கொஞ்சம் சமாதானமாகி மீண்டும் ஸ்கந்தனை பார்த்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சத்கதி அடைவதற்காக மீண்டும் உத்தமமான தீர்த்தங்களை பற்றி கேட்குறார். ஸ்கந்தனும்
ரொம்ப ஆச்சரியமாக எல்லாத்தையுமே ஜம்மனு வர்ணிக்கிறார். ரொம்ப அழகா ஹிமவத் தக்ஷிணே பார்ஸ்வே க்ஷேத்ரராஜோ பவாபஹ யத்ராசி அலகநந்தாக்யா யத்ர அஸ்தி அலகநந்தாக்யா கங்கா பரமபாவினி ததா நானாவிதானீஹ தீர்த்தானி முனிபுங்கவாஹ யத்ர ஸ்ரீஷ்ச மகாதேவி சமக்ரா வர்த்ததே புரா கதிதம் விஸ்தராத்தேன சிவரூபேன தீமதா நாம்னா ஸ்ரீக்ஷேத்ரகம் புண்ணியம் மகாதேவ்யா நிவாசபூஹு. இமயத்தினுடைய தென்பாகத்தில் ஸ்ரீசைலம்னு ஒரு க்ஷேத்திரத்தை சொல்கிறார். நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் வேற, இது வேற, சரியா? இதுவும் அழகான உத்தமமான க்ஷேத்திரங்களுடைய ராஜன் உலகாயுதமான பந்தங்களிலிருந்து நம்மளை அழகாக விடுவிக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. ஜோராக கங்கை அலகநந்தாவாக வரா இல்லையா, அந்த கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைல க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இல்லை சொல்கிறார் ரொம்ப அழகா, யத்ர ஸ்ரீஷ்ச மகாதேவி சமக்ரா வர்த்ததே புரா கதிதம் விஸ்தராத்தேன சிவரூபேன தீமதா நாம்னா ஸ்ரீக்ஷேத்ரகம் புண்ணியம் மகாதேவ்யா நிவாசபூஹு. ரொம்ப ஆச்சரியமாக நிறைய உத்தமமான தீர்த்தங்கள் இருக்குது. மகாதேவியே இந்த இடத்துல அவ்வளோ அழகாக ஆவிர்வவிச்சிருக்கா. இந்த இடத்துல சிவபெருமான் ரொம்ப ஜோராக பலவிதமாக ஆவிர்வவிச்சிருக்கார். இந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீக்ஷேத்திரம், ஸ்ரீசைலம், மகாதேவியினுடைய நிவாசஸ்தலம் அப்படின்னு ஸ்கந்தன் சொல்கிறார். புண்ணியம் அழகா சொல்றார். நானாரூபேஸ்வரஸ்தத்ர ததா சந்தி சரித்வராஹ லிங்காணி பகுரூபாணி தத்ர சந்தி மகாமதே. நிறைய சிவலிங்கங்கள், சிவனுடைய ஸ்தலங்கள், நிறைய உத்தமமான நதிகள், இது எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கும்படியான பெருமை மிகுந்த உத்தமமான ஒரு க்ஷேத்திரம் இது. சொல்றார், புண்ணியம் பவித்ரமாக்கியானம் சர்வ பாபக்ஷயாவகம் தத்ர பிரம்மாதயோ தேவாஹ தபஸ்தே புஸ்ததர்ஷயஹ. அவ்வளவு அழகா ஜோரா இந்த இடத்துல பிரம்மா முதலானவர்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக தவம் பண்ணியிருக்காங்க. பிரம்மாதயோ தேவாக தபக எல்லாரும் தபஸ் பண்ணியிருக்கா. இதம் பரமகம் குஹ்யம் சத்ய பிரத்யயகாரகம் யத்ர உத்பாலகா நாம வை முனிஷோ முனிசத்தமாக தபஸ்சாத்ர பரம் தப்த்வா சர்வயோகீஸ்வரோ அபவத். இந்த இடம் அவ்வளவு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். இந்த இடத்துல எவ்வளவோ ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணியிருக்கா. உத்பாலக மகரிஷி இங்கே தபஸ் பண்ணியிருக்கார். தபஸ் பண்ணி அவர் யோகிகளில் மிகச்சிறந்தவராக ஆயிருக்கார். குபேரோபி மகாபாகः திவைஹ தபசி ஸ்திதः சம்பிராப பரமாமிருத்திம் லோகபாலஸ்ச சோபவத். இந்த இடத்துல குபேரன் அவ்வளவு அழகா
தபஸ் பண்ணி செல்வங்களின் அதிபதியாக பவிச்சார். அப்போ எவ்வளோ வசதியாக இருக்கு பாருங்க. பிரம்மா தபஸ் பண்ணியிருக்கார், உத்பாலக மகரிஷி தபஸ் பண்ணியிருக்கார், குபேரன் தபஸ் பண்ணியிருக்கார். அதன் பிறகு சொல்றார், அத்ர சர்வே தேவகணா நிலீனா பயகம்பிதாக அதையேவ புரா பிராபு ஸ்வம் ஸ்வம் ஸ்தானம் முனீஸ்வராக. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவர்கள் எல்லாம் தங்களுடைய பலமெல்லாம் குறைஞ்சு அப்படியே பலகீனமான பொழுது இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சின்றிருந்தார்கள். இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சதுனாலேயே அவர்களுக்கு மீண்டும் எல்லா விதமான பலமும் அவர்களுடைய ஸ்தானமும் கிடைச்சது. அத்திர சர்வே தேவகனாக அவள்லாம் தபஸ் பண்ண. அடுத்து சொல்றார், ஆயுபுத்ரோ மகாராஜோ நகுஷோ நாம விஸ்ருதः ஜகாமாத்ரைவ பரமாம் ரித்திம் பரமதுர்லபாம். நகுஷன், ஆயுன்ற ராஜாவினுடைய பிள்ளையான நகுஷன், 3 லோகங்கள்லையும் பிரசித்தியாகும்படியானவன். இந்த இடத்துல ஜோரா ஒரு சிவபெருமான பூஜை பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக மகோன்னதமான ஒரு இடத்தை அடைந்தான். இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது உத்பாலக ரிஷி யாரு, அதுக்கப்புறமா நகுஷன் இது யாரு. நகுஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் கண்டுபிடிங்க சரியா. அதுக்கு அடுத்து சொல்கிறார், யத்ர அர்ஜுன பாண்டு புத்திரஹ தபஸ்தேபே முனீஸ்வராஹ சஸ்திரம் பாசுபதம் நாம பிராப தேவான் மகேஸ்வராத். அர்ஜுனன் சிவபெருமானிடத்திலே தபஸ் பண்ணான். அவர்களுடைய வனவாசம் அஜ்ஞாதவாசம். எத்தனை வருஷம் தபஸ் பண்ணால் கண்டுபிடிங்க. அந்த வனவாசம், அந்த காட்டு வாசம், இந்த நாட்டை விட்டு காட்டில் இருக்காலே அது சமயம் தபஸ் பண்ணும் பொழுது சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணான். பாசுபதாஸ்திரம் வாங்கி கொள்வதற்காக. பாசுபதாஸ்திரம் அப்படின்னா பசுபதி, சிவபெருமான் பேர் பசுபதி. நம்ம காட்மாண்டு பசுபதிநாத் சொல்கிறோம் இல்லையா, அப்போ பசுபதி அவரிடத்துலேருந்து அவருடைய அஸ்திரம் பாசுபதாஸ்திரம் சரியா. அந்த பாசுபதம் அதானா நீங்களும் தேடி கண்டுபிடிங்க சரியா. அந்த பாசுபதாஸ்திரம் அவனுக்கு எங்கேந்திரா கிடச்சிது? இந்த இடத்துல இருந்து. அஜேய சர்வ சைன்யானாம் அபூத் குந்தி சுதோ அர்ஜுன தேவ்யா ச நிஹதௌ யத்ர சண்ட முண்டௌ மகாசுரௌ. ரொம்ப அழகா அர்ஜுனன் இங்கே தபஸ் பண்ணான், பாசுபதாஸ்திரம் கிடைச்சது. அந்த பாசுபதாஸ்திரத்தை வந்து உலகத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு நிலையை அர்ஜுனநாதன் அடைஞ்சான். இந்த இடத்துல தான் தேவியானவள் சண்டன் முண்டன் அப்படின்ற அசுரால வதம் பண்ணான். சத்யசந்தேன வைராக்ஞாம் நிஹத கோலரூபதிருக்கு இதம் க்ஷேத்ரம் மகாபாகாः ஸ்ருத்வா பிரம்மசுதோ முனிः ஹர்ஷம் ச பரமம் பிராப க்ஷேத்ராண்யன்யானி பிருஷ்டவான். அப்புறம் சொல்றார், சத்யசந்தன்னு ஒரு ராஜா. ஆமாம், பெரிய சத்யசந்தனோ அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி சத்யசந்தன்ற ஒரு ராஜா இந்த இடத்துல பன்றி ரூபத்தில் வராக ரூபமாக வந்த ஒரு அசுரனை ஜெயிச்சார். இந்த இடத்துல கோல ரூபத்திற்கு, கோல அப்படின்னா நம்ம வராகமூர்த்தி. நீ கேட்டா இல்லையா அவ்வளவு சிரேஷ்டம் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே நாரதர் அப்படியே பிரமிச்சு போயிடுறார், ஆனந்தத்தில் திளைக்கிறார்.
ஸ்ரீக்ஷேத்திரம், ஸ்ரீசைலம்னு பேர், ஸ்ரீக்ஷேத்திரம்னு பேர். இப்போ யாரெல்லாம் தபஸ் பண்ணியிருக்கா? பிரம்மா தபஸ் பண்ணியிருக்கார். ஆச்சா. அதுக்கப்புறமா உத்பாலக மகர்ஷி தபஸ் பண்ணியிருக்கார். குபேரன் தபஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா தேவர்கள்லாம் அஞ்சு நடுங்கி பயந்து இந்த இடத்துல ஒளிஞ்சின்றார்கள். இந்த இடத்துல இருந்ததுனாலே அவர்களுக்கு அவ்வளோ பலம் கிடைச்சது. அதன் பிறகு ஆயு அப்படின்ற ராஜாவினுடைய பிள்ளையான நகுஷ ராஜா இங்கே தபஸ் பண்ணியிருக்கான். அதன் பிறகு அர்ஜுனன் இங்கே தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கி உலகத்தில் எதிரிகளாலே வெல்ல முடியாத ஒரு ஸ்திதியை அடைஞ்சான். இந்த இடத்துல தான் ரொம்ப அழகாக தேவியானவள் சண்டன் முண்டன் அப்படின்ற அசுரர்களை வதம் பண்ணா. அதுக்கப்புறமா சத்யசந்தராஜன் இங்கே தவம் பண்ணி வராக ரூபமாக வந்த ஒரு அசுரனை ஜெயித்தார். இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்ரீக்ஷேத்திரம். இன்றைக்கி சொன்னோம்னா ஸ்ரீநகர்னு பேர். நம்ம தேவப்பிரயாகையிலேருந்து ருத்ரப்பிரயாகை போகிற வழியில் கீர்த்தி நகர், ஸ்ரீநகர், அதுக்கப்புறமா ருத்ரப்பிரயாகை வரும். அந்த ஸ்ரீநகர் தான் இந்த ஸ்ரீக்ஷேத்திரம், ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஸ்ரீநகர் நம்ம ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் வேறு, இது உத்தராகண்ட் ஸ்ரீநகர். எத்தனை வாட்டி தெரியுமா தாண்டி போயிருக்கேன். இந்த ஸ்ரீநகர் நிறைய விஷயங்கள் அதை பற்றி தேடி இருக்கேன். இந்த ஸ்ரீநகரில் முக்கியமான 2 இடங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் போகவே இல்லை. அந்த இடத்துக்கு போகணும் நானும் காத்துட்டுருக்கேன். இந்த ஸ்ரீநகரை தாண்டாமல் நீங்கள் ருத்ரப்பிரயாகை, கேதார்நாத், பத்ரிநாத் எங்கேயுமே போக முடியாது. அத்தனை விசேஷம் இந்த ஸ்ரீக்ஷேத்திரம். ஸ்ரீநகருக்கு வந்தனங்கள். அப்போ அழகாக அடுத்த அத்தியாயம். ரிஷய ஊச்சுஹு சூத மகாபாஹு வியாச பிரதிநிதே சுப ஸ்ரீக்ஷேத்திரம் புண்ணியதம் லோகே ஸ்ரூயதே ஹி மகாமதே கியத் பிரமாணம் தத் க்ஷேத்திரம் குத்ர தத்வித்யதே புத உற்பத்தியம் சைவ மாஹாத்மியம் தஸ்ய விஸ்தரதோ வத. சூதரே, என் மகாபாகுவே, வியாசருடைய பிரதிநிதியே, இந்த ஸ்ரீக்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்லணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப அற்புதமான இடம்னு தெரியறது. எந்த இடத்துல இருக்குது, இதனுடைய மகிமை என்ன, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் விஸ்தாரமாக சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்ல. சூதௌவாச்ச ஸ்ருணுத்வம் முனிஷார்தூலா மத்தோ நிகததோ த்விஜாஹ யதா புரா மகாசேனம் பிருஷ்டவான் நாரதோ முனிஹ ஏகதா சுகமாசீனம் ஸ்கந்தம் வை பார்வதி சுதம் உவாச்ச வச்சனம் ரம்யம் நாரதோ முனி சத்தமஹ. ஏ உத்தமமான முனிவர்களே கேளுங்கோ. ஒரு காலத்தில் நாரதர் ரொம்ப அழகாக பார்வதி புத்திரனான கார்த்திகேயனான ஸ்கந்தனிடத்தில் விஸ்ராந்தியார் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த கேள்விகளை கேட்டார். அந்த வைபவத்தை நான் அப்படியே சொல்கிறேன், கேளுங்கோன்றார். நாரத உவாச்ச தேவதேவ மகாசேன பக்தானாம் பக்தவத்சல அநேகவித தீர்த்தானாம் புண்ணியதானம் மகாமதே மாஹாத்மியானி சுரம்யானி கதாபிச்ச ஜகத் பிரபோ ஸ்ருதானி த்வன்முகாதேவ சர்வதேவ நமஸ்கிருத இதானீம் ஸ்ரோதுமிச்சாமி மாஹாத்மியம் ஸ்ரீஸ்தலஸ்ய ஹி கியத் பிரமாணம் தத் க்ஷேத்ரம் கிம் புண்ணியம் தத்ர ஜாயதே குத்ர தத்வித்யதே க்ஷேத்ரம் கதம் புண்ணியதமம் யபூத் ஏ தன்மே சம்ச பகவன் பார்வதி சுத நாயக. அப்போ அழகா நாரதர் சொல்றார்,
மகாசேனா, பக்தவத்சலா, எல்லாம் விஷயம் தெரிஞ்ச தேவா, எல்லா தேவர்களும் கொண்டாடும்படியான ஸ்கந்தா, உன்னுடைய திருவாய்மொழியாக பலவிதமான தீர்த்தங்களுடைய வைபவங்கள் எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு இந்த ஸ்ரீ க்ஷேத்திரனுடைய மகாத்மியம் நன்னா தெரியணும். இதோட சைஸ் என்ன, எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் இருக்குது, இதிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எங்கே தான் இது சரியாக உள்ளபடி இருக்குது, பார்வதி சுத்தனே எனக்கு உள்ளபடி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஜோராக சொல்கிறார் நம்முடைய ஸ்கந்தர். என்ன சொன்னார் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ அழகாக இந்த ஸ்ரீ க்ஷேத்திரம் சரியா, உத்பாலகர் தபஸ் பண்ணதார், பிரம்மா தபஸ் பண்ணியிருக்கார், நகுஷன் தபஸ் பண்ணியிருக்கார், அர்ஜுனன் தபஸ் பண்ணியிருக்கான், தேவர்களுக்கு அங்கே பலம் கிடச்சிருக்கு, தேவி சண்டன் முண்டன்ற அசுராள வதம் பண்ணியிருக்கார். இவ்வளோ விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் ஸ்ரீநகர் என்னும் சொல்லும்படியான ஸ்ரீ க்ஷேத்திரம் சரியா. ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஸோ நம்ம தேவப்பிரயாகில கீழே இறங்கினோம், நம்ம இந்த இந்திரப்பிரயாகி. இப்போ திரும்பி நம்ம தேவப்பிரயாகை தாண்டி டுவர்ட்ஸ் ருத்ரப்பிரயாகை, டுவர்ட்ஸ் பத்ரி கேதார்நாத் போயின்னு இருக்கோம் சரியா. அழகான கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். ஸோ இப்போ நாம் ட்ராவல் பண்ண போகிறது அலகநந்தா நதிக்கரையில் சரியா. அழகான அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள், ஸ்ரீசைல க்ஷேத்திரத்திற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.